ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு டேஸ்டியான நல்ல காரசாரமான கருணக்கிழங்கு வச்சு காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த காரக்குழம்பு நம்ம சுட சுட சாதத்தோட போட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ இதெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 பல் தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சூடுலேயே நல்லா வறுத்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வச்சுக்கலாம். இப்போ பேன் வச்சுக்கலாம். அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருணக்கிழங்கை நல்லா கியூபாக அரிஞ்சு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பேன் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்ச அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா இதை வறுத்து விட்டுக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை வாசனை நல்லா போன அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். ஸோ ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க. அதோட புளி சாறு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கின அப்புறமா நம்ம புளி கரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்க அந்த கருணக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்தோன்னா நல்லா டேஸ்டான நல்லா காரசாரமாக கருணக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சுட சுட சாப்பாடோட போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.